இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, திருவாசகம் நினைக்கிற சரியான நூல் தெரியல எனக்கு. அதில் இவ்வாறு ஒரு வரி வரும்: அவன் அருளாலே அவன் அடி தொழுதுன்னு வரும். நாம் கடவுளுடைய திருவடியை வணங்கணும்னு சொன்னா கூட அதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போயிட முடியாது. அவன் அருளாலே அவன் அடி தொழுது, ஆண்டவருடைய பாதத்தை சேவிக்கணும்னு சொன்னா கூட அதற்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும். அவரு நம்மளை கூப்பிடணும், சரி வா என்னை வணங்குன்னு சொல்லிட்டு அதற்கும் அவருடைய ஆசீர்வாதம் வேணும். கடவுள் அழைக்காமல் யாரும் அவர்கிட்ட போக முடியாது, அவரை சேவிக்க முடியாது, இந்த உலகத்துக்கு வர முடியாது தான் சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் ஏதோ ஒரு காரியத்திற்காக கடவுள் அழைச்சிருக்கிறார். அனைத்து படைப்புகளும் கடவுளால் ஏதோ ஒரு காரியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்குது. அழைக்காமல் யாரும் செல்ல முடியாது. அந்த அழைப்பு தான் இன்றைய வாசகங்களுடைய இன்றைய தியானத்துடைய மையம். நான் அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராலே, நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க ஆண்டவராலே. எதற்கு? ஏதோ ஒரு திட்டம் அவருக்கு நம்ம வச்சிருக்கிற ஆண்டவர். பெற்று அழைப்புக்கு ஏற்ப நாம் என்ன பண்ணணும்? வாழ பழகி கொள்ள வேண்டும். அழைப்பின் காரணத்தை தெரிந்து முற்படணும். நாம ஆண்டவர் என்னையும் அழைச்சாரு, என்ன காரணம்? நாம் அதை தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும். பாருங்க பார்ப்போம். நற்செய்தியிலே 12 திருத்தூதர்களை ஆண்டவர் அழைக்கிறார். நற்செய்தி மத்தேயு பகுதியில் வருது, பாருங்க பார்ப்போம். இது ஒத்த பகுதியில், மற்ற பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு வரி அதில் அழகாக வரும். அதில் தாம் விரும்பிய வரை நம்ம தம்மிடம் அழைத்தார்னு வரும். அப்போ நாம் கடவுளால் அழைக்கப்படுறோம்னு சொன்னா நாம் ஆண்டவரால் விரும்பப்படுறோம். கடவுள் நம்ம விரும்புறாரு, கடவுள் நம்ம நேசிக்கிறாரு, கடவுள் நம்ம அன்பு செய்யறான்னு அர்த்தம். நான் உலகத்துல பிறந்திருக்கிறேன்னா கடவுள் என்னை விரும்பி இருக்கிறார். கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளை நான். இதை உணரணும். முதல்ல நாம் அப்படி உணர்ந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் காட்டிய பாதை எதுன்னு தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணுவோம். அதற்கு மாறா பயணம் பண்ண மாட்டோம். அது புரியுது? அவங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற கடவுளை அழைச்சிருக்காருன்னா தாம் விரும்பியவர்களை அவர் அழைத்தார். அப்போ நான் கடவுளால் விரும்பப்பட்ட ஒரு பிள்ளை. நான் கடவுளை விரும்புறாரு. அப்புறம் என்ன பண்ணணும்? அவருக்கு ஏற்ப, அவர் அந்த அழைப்புக்கு ஏற்ப நான் வாழணும். இந்த திருத்தூதர்களுக்கு பணிகளை பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் வேலையை கொடுக்குறாரு. பாருங்க பார்ப்போம். 1000 மக்களா அந்த மக்கள் சிதறி கிடக்குறாங்க. அவங்க கிட்ட போங்க, மக்களை ஒன்றுபடுத்துங்க, நல்லதை சொல்லுங்க, தீமை எடுத்து சொல்லுங்க, நல்ல வழியில கொண்டு வாங்க. சரிங்களா? ஆண்டோடைய வேலையை பாருங்க தான் கடவுளுடைய வேலை. இந்த வேலை ஒவ்வொருவருக்கும் தலைமையில் சுமத்தப்பட்ட கடமையாக உள்ளது. நல்லதை சொல்லுங்க, நல்லதை செய்யுங்க, இல்லையா? மக்கள் தீமையிலிருந்து உன் கண் முன்பாக. உதாரணத்துக்கு நம்ம எல்லோருக்கும் அது பொறுப்பு உண்டு. நம்ம குடும்பத்தில் ஒரு தலைவராக இருக்கலாம். உன் தலைமைக்கு கீழே யாராவது இருக்கிறா, நல்வழிப்படுத்த அவங்கள. ஒரு அலுவலகத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், அந்த பணிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கலாம். அப்போ உன் கீழே யாராவது இருக்கிறா, அவங்க நல்வழிப்படுத்து. நம்ம கண்டிப்பாக உனக்கு ஒரு பணி வச்சிருப்பாரு. அதை பயன்படுத்தி அந்த மக்கள் என்ன நல்வழிப்படுத்து. பாருங்க பார்ப்போம். எல்லா மக்கள்கிட்டையும் போங்க, சிதறி போன மக்கள்கிட்ட போங்க, ஒன்றை கூட்டுங்க, நல்லதை சொல்லுங்க. நீங்க முதல்ல பசங்க பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு மோசே ஆண்டவர் அழைக்கிறார் சினாய் மலையில. மோசே பாரு, நீ போய் பண்ணு, மக்களுக்கு நான் சொல்றதெல்லாம் சொல்லு, அவங்கள நிறைய வழியில அவங்கள கூட்டு போ, என் வார்த்தையை அவங்க கேட்கணும், அதை சொல்லு. அவங்க போய் அங்கிட்ட போயிட்டு
அவர்கள் என் வார்த்தையை கேட்டு எனக்கு செவி கொடுத்து நான் சொல்கிற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் சொத்தாக இருப்பீங்க நீங்கள் என்று அந்த அழைப்புக்கு ஏற்ற பணியை கொடுக்கிறார் பாருங்க ஏசப்பா. அது யாவே ஆண்டவர். இந்த மாதிரி சகோதரர்களே நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு பணியை கொடுத்துருக்கிறார். நற்செய்தி பணி, மக்களை வழிநடத்தும் பணி. அப்போ அந்த பணி நம்ம என்ன பண்ணணும்? சலைக்க நம்ம செய்யணும். நாம சகோதரர்களே அவ்வாறு செய்தால் நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் அனைவரும் கடவுளுக்கு ஒரு உகந்த சொத்தாக மாறுவோம். முதல் வாசத்தில் ஆண்டோடைய ஆசீர்வாதமே அதுதான். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் என்னுடைய சொத்தாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் சொல்களே இந்த முன்னோடு நம்ம நீங்கள் திருப்பாடல் பாருங்கள். நம்முடைய ஆடுகள் ஆண்டவரே நாங்கள் திருப்பாடல் நீங்கள் பாருங்க பார்ப்போம். நாம் அவரது மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் அது நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம அவள் அழைக்கப்பட்ட ஆடுகள். நம்ம ஆடுகள் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆயன் என்ன வழி சொல்கிறோம் அந்த வழி ஆடுகள் போகும். தண்ணி ட்ராக்ல ஆடுகள் போகாது. ஒரு ஆயன் போனால் ஆயன் பின்னாடியே ஆடுகள் அப்படியே வரியா கும்பலாக போகும். ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயன் ஒவ்வொரு திருப்பாடு 23 பார்ப்போம். நல்லாயன் திருப்பாடு 23. ஆடுகள் தன் ஆயன் குரலுக்கு செவி கொடுக்கணும். ஆயன் கூப்பிடுவோம், ஓடி வரும். ஆயன் பெயர் சொல்லி ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி ஆயன் அழைப்பார். சகோதரர்களே நாம் கடவுளால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் உணர்ந்தோம்னா நாம அவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கணும். அவர் காட்டுற பாதையில் பின்பற்றணும். இல்லை, அவர் குரலுக்கு பணிந்து அவர் செய்கின்ற ஆணையை நாம் திறமை கொண்டு செய்யணும். அப்போதுதான் நாம் பெற்ற அழைப்புக்கு அது உண்மையான வாழ்க்கையா இருக்கும். இதை உணர்தலே பெரிய விஷயம். புரியுதுங்களா? சொன்ன இல்லையா, கடவுள் தாம் விரும்பியவர்கள் தங்கிட்ட அழைச்சாருன்னு சொன்ன பாருங்க பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் உணரணும். நம்ம அதை அப்படி உணர்ந்தால் அந்த அழைப்புடைய மேன்மை நமக்கு புரியும். ஐயோ, கடவுள் என்ன அழைச்சிருக்கிறாரா? அப்புறம் ஆண்டவளை விரும்பப்பட்டிருக்கிறேன்னா ஆண்டவரை விரும்புகிறாரா? இதை சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஐயோ கடவுளுக்கு பாசமான பிள்ளையா நான்? அப்புறம் தப்பு செய்யலாமா? தேவையில் போகலாமா? அப்போ ஆண்டரை விரும்புகின்ற ஆடா நான்? அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா நான்? அப்போ என் ஆயனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கலாமா? யோசிப்போம். நாம சகோதரர்களே பெற்ற அழைப்பை உணர்வோம். முதல்ல அப்படி நாம் உணர்ந்தால் நாம் ஆண்டவர் அப்படியே போவோம், மாற்று வழி போக மாட்டோம். சகோதரர்களே அழைப்பை உணர்வோம், அவனுடைய ஆசை நிறைவாக பெறுவோம்.